மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. நான் சொன்னேன், மழை வர பார்ப்பேன், மழை வந்தாலும் இடி இருந்தாலும் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் அப்படி சொன்னாங்க. அதுவும் தளபதியோட 100வது நாள் சாதனை ஒரு பொதுக்கூட்டத்தை போடணும்னு சொன்னபோது என்னப்பா தம்பி நல்லபடியாக போட்டுருவான்னு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா ஆடி மாதம் திருவிழா விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாராயண சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் உடம்பு சரியில்லை, பரவாயில்ல. இருந்தாலும் தளபதினு சொன்னாவே உடம்புலாம் அப்படி சரி அது ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்துடுறது வழக்கமாகி போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாராயணன் சொன்னார் இந்த கொட்டிவாகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. இது இப்போ இந்த 100 நாளாக இல்லை, இப்போ பிரச்சனை இல்லை நாராயணா, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்குது இந்த கொட்டிவாகத்தில். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் செய்யாத விட்டு விட்டார்கள். ஆனால் நம்ம தமிழக வெற்றிக்கழகம் கண்டிப்பாக செய்து தரப்படும். நாராயணன் சொன்ன மாதிரி பாலவாக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர் ஆக்கினா எங்கே வேலை நடக்கும்? நம்ம மண்ணின் மைந்தன ஒரு கவுன்சிலர் ஆக்கினா மட்டும்தான் வேலை நடக்கும். அது வருகின்ற தேர்தலில் விசில் சின்னத்தில் மீண்டும் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா தான் அது நடக்கும். கண்டிப்பாக அதுக்கான மாற்றத்தை நீங்கள் மாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மாற்றுவீங்க. எப்படி நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கி நீங்கள் சட்டமன்றத்தில் உட்கார வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே தளபதி யார் கையை காட்டுறாரோ அவர் ஒரு மாமன்ற உறுப்பினராக ஆக்கி அதே மாநகராட்சி உட்கார வச்சு அவர் அழகு பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு சில விஷயம் எல்லா விஷயம் நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு நம்ம ஒரு ஃபோன் பண்ணினா இந்த மாதிரி விஷயம் சொன்னால் நான் எதுக்கு செய்யணும், எனக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும். அதனால் நம்மளோட நிர்வாகி ஒருத்தருக்கு நம்ம ஜெயிக்க வச்சா இப்போ இந்த மாதிரி விஷயம்ப்பா நீங்கள் நல்லது போய் பண்ணுப்பாங்க உடனே பண்ணிவிடுவாங்க. மேலேயும் நம்ம கீழே நம்ம உடனே வேலை நடக்கும். நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக என் கவனத்துக்கு எல்லாத்தையும் நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக ஒரு விஷயமா இந்த குட்டிவாக்க பகுதி மக்களுக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன் ஆணித்தரமாக சொல்கிறேன். இடத்துல சட்டமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. சபாநாயகர் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த இடத்துல ஒரு 7.5 நிமிஷம் தான் நான் பேசினேன். 7.5 நிமிஷத்தில் சபாநாயகருக்கு நன்றி, தமிழக முதலமைச்சருக்கு நன்றி, பொதுச் செயலாளருக்கு நன்றி, என் தொகுதி மக்களை உழைச்சவங்களுக்கு நன்றி, தொகுதி மக்கள் ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என் தொகுதி மக்களோட கோரிக்கைகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாசிச்சிருப்பேன். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற செய்தியில் பார்த்துக்கலாமா? என்னோட முதல் குரலே கொட்டிவாக்கம் தான் சொன்னேன். கொட்டிவாக்கம் முதல் சோழிங்கநல்லூர் வரை இந்த ஆகாய தாமரை இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொன்னோம். உடனே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த பணிகள்லாம் நடக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசலாம். ஆனால் சட்டமன்றத்தில் பேசினா மட்டும்தான் உலகம் முழுவதும் ஒழிக்கும். அதுக்கான வாய்ப்பை வழங்க இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க ஏஎம் பிஎம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஏஎம்ஓ வேணாம், பிஎம்ஓ வேணாம், ஒரே ஒரு சிஎம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சிஎம்மாக இருந்தாலும் போதும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கோசமே இருக்கணும். அவர் மக்களுக்கோசமே உழைக்கணும். அந்த மக்களை அவர் கைவிட மாட்டார். அதே போல் அவரும் யாரும் கைவிட மாட்டார். அதில் சிஎம்மாக இருந்தாவே நாங்கள் காலம் ஃபுல்லாக நாங்கள் நன்றிக்கரனாக இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொட்டிவாக்கத்தில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் மணிகண்டன் அவர்கள் ஏற்பாட்டில் முருகன், மனோஜ், மகேந்திரன் இவங்களோட ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் அந்த ரூட்டில் நடத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஒரு 1000 பேர் நலத்திட்ட உதவி பண்ணாங்க. இந்த வாரம் பார்த்தா இந்த பக்கம் நலத்திட்ட உதவி. எங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போட்டு ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறோன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு ரூபா தரல, இங்கே மேடையில் வந்து யாருமே தரல. இது மொத்த செலவும் இந்த ஒரு நபர் தான். ஏன்னா தளபதி மேலே அவ்வளோ பாசம். இது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு. டேட்டு ஒரு பண்ணணும் கேட்டுகிட்டே இருந்தார். நான் ஒரு டைம் சரியாக கொடுக்க முடியல. அவங்க பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணாங்க. இவர் இந்த அளவுக்கு பண்ணுவார் நானே எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழை கூட நின்றுச்சு பாருங்களா. நீங்கள் மழை வருது, தூரல் வருதுன்னு சொன்னீங்க, தூரல் நின்றுச்சு பாருங்கள். ஒரு சொந்த பணத்தில் இவரோட கை காசில் அவங்க அப்பா அம்மாலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிள்ளையை இந்த இடத்துக்கு கொடுத்து இப்போ பண்ணிவிட்டு வாப்பா அப்படி சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லோகு அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அவர்
கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக தளபதி கோசம் ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பகுதி கழக செயலாளராக இருக்கார் இன்றைக்கி. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, லோகு குதிரை எங்கள் மேடையில் இருக்க யாருக்குமே தெரியாது. தளபதி வந்து கட்சி ஆரம்பிப்பார், அதுக்கு ஒரு முதலமைச்சர் ஆவார், 107 தொகுதியை ஜெயிப்பார், முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதியில் போய் உட்காருவாருன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உண்மையாக உழைச்ச அன்னிலேருந்து இன்றைக்கி போய் நான் ஒரு எம்எல்ஏவாக உட்காந்துருக்கேன், ஒரு பகுதி செயலாளராக தளபதி முதலமைச்சராக இருக்கார். இதுதான் இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நேற்று வந்தோம் இன்றைக்கி வந்தோம், 2 வருஷம் வந்தோன்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் வரல, நாங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம். தளபதி விலையில்லா விருந்தகம், குருதியகம், தளபதி விலையில்லா ரொட்டிப்பால் முட்டை திட்டம், இரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம், உடல் உறுப்பு தானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரசிகர் மன்ற காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருப்போம். இதே கொட்டிவாக்கம் இந்த கனால் ரோட்டில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மணிகண்டன் தலைமையில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா நாங்கள் பண்ணதுனால எங்கள் தலைவர் அவர்கள் நம்மளை நம்பி இந்த ரசிகர்கள் வீணாகக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பேர் எத்தனோ ரசிகர்கள் வந்து நம்பி எத்தனோ நடிகர்கள்லாம் வீணாக்கி விட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் நினைக்கல. கண்டிப்பாக நம்மளை நம்பி இந்த ரசிகர்களை ஒரு நல்வழி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அதனால் மட்டும்தான் இன்றைக்கி 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாமே காரணம் ஒரே முகம், இவர் மட்டும்தான். இவர் இல்லைன்னா இந்த இடத்துல இந்த ஈசிஆர் சரணும் கிடையாது, லோகமும் கிடையாது, இங்கே இருக்க மேடையில் யாருமே கிடையாது. எது எப்படியோ ஒத்துமையாக இருந்தோம். இன்றைக்கி எல்லாம் ஒரு இடத்துல வந்து இருந்துட்டோம். நான் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டேன். அதே போல் இங்கே இருக்கும் எல்லாருமே கவுன்சிலர் ஆகணும் ஒரு காலத்தில். அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஆக்குவீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக ஆக்குங்க. மணிகண்டன், டிங்கர் மணிகண்டன் தம்பி இருக்கார் போல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிங்கர். அவரும் ரசிகர் மன்ற காலத்தில் இதே ஏரியாவில் ஒரு சாதாரண ஒரு கிளை மன்ற தலைவராக இருந்தார். அன்னிலேருந்து இன்ன வரையும் அப்படியே தலைவர். அவங்க ஒய்ஃபு கர்ப்பமாக இருந்தாங்க. அப்போ வந்து தலைவரை பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் நீ வாப்பா தலைவரை பார்க்கணும்ப்பா வாப்பான்னு கூப்பிட்டேன். இருக்கும் ஒரு 10 வருஷம் இருக்கும். பாப்பான்னு கூப்பிட்டேன். இல்லை நான் எங்கள் ஒய்ஃபு 9 மாதம் கர்ப்பமாக இருக்காங்கண்ணா அப்படின்னா வருது. அவங்க ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு தலைவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. பரவாயில்ல வாப்பான்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை ஒரு ஆட்டோவை ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வரும்போது உட்கார வச்சு தளபதிக்கிட்ட உட்கார வச்சு எத்தனை மாதமாக என்னம்மா விஷயம்னு பார்த்துட்டு அன்றைக்கி தளபதி அவர்கள் மணியோட அவங்க ஒய்ஃபுக்கு வளையல் வாங்கிடுவான் சொல்லி கையில் வளையல் போட்டு ஒரு அண்ணனாக வளையல் போட்டு வழக்காப்பு பண்ண தலைவர் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு தொண்டர் மேலே எவ்வளோ அன்பும் பாசமாக வச்சுருக்காருன்னு பாருங்கள். இவர் தான் ஒர்க் பண்ணுறாருன்னா இவர் மேலே ஒரு பாசம் இருக்கலாம், ஒரு அன்பு இருக்கலாம். இவரோட மனைவிக்கு ஒரு அண்ணனாக இருந்து ஒரு பாசத்தோட ஒரு முழுவமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வளையல் போட்டு அழகு பார்த்தவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு நான் தான் சொல்லணும். வேறு யாருக்குமே தெரியாது. என் கூட கஷ்டப்பட்டவங்க யார் கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி 1000 பேர் வரலாம். ஆனால் என் கூட யார் கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ நாளாக இருக்காங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தான் சொல்லணும் என் தம்பிகளை பற்றி. அதே போல் இங்கே இருக்க வட்டச் செயலாளர் ஹரி, 184வது கிழக்கு வட்டச் செயலாளர் ஹரி அவர்கள் பார்த்திங்கன்னா கொரோனா காலம் வந்தது. கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு விழிப்புணர்வு பண்ணணும்னா என்ன பண்ணுறது தெரியல. இது மாதிரி விஷயம் பண்ணணும், ஒரு சானிடைசர், இந்த மாஸ்க், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும்னு சொன்னோன்னா உடனே பண்ணிடலான்ட்டு ஒரு 15,000 ரூபாய் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ரோட்டில் போகிறவங்க மக்களை விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு நாங்கள் தொடர்ந்து ஒரு ரசிகர் மன்றமாக மக்கள் இயக்கமாக நாங்கள் தான் தொடங்கி வச்சோம். அந்த கொரோனா காலத்தில் அரிய இவர் தான் விஜய் மணின்னு ஒருத்தர் இருக்காருங்க பக்கத்தில் இருக்காரு. அவரும் ஒரு வட்டச் செயலாளர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியை இப்படி சீன சொன்னாலே அவனை போய் அடிச்சிடும். அந்தளவுக்கு ஒரு கோவம் வரும் அவனுக்கு. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தீவிரமான ரசிகன்னு சொல்லலாம். அவ்வளோ அன்பு பாசம் தளபதி மேலே. இன்ன வரையும் அப்படி தான் இருப்பான். பதவி முக்கியம் இல்லை, தளபதி தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறேன். வாழ்ந்து கொண்டு இருக்கிற விஜய்மணி அவர்களுக்கு இந்த நல்ல மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் கோபி 183வது வட்டக்கர கட்சியில் கோபி அவர்களும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் கூட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. என் கூட இந்த மேலூர் மணி ஸ்கூலில் தான் படிச்சிருந்தாப்புல தம்பி. நான் அந்த நிகழ்ச்சியெலாம் வரும்போது ஆனால் இதுமாரி தலைவர் ஸ்டிக்கர் இருந்தால் கொடுக்கும். நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார், வீட்டுக்கு வருவார். அந்த மாதிரி படிப்படியாக இன்றைக்கி வந்து தான் இன்றைக்கி கோபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கழக செயலாளராக உங்களுக்கு முன்னாடி நிற்கிறார். கோபி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இசிஆர்பி விஜய் தளபதி பேர் வச்சுருக்கேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சபரிமலைக்கு மாலை போகிறது வழக்கம். அவங்க அப்பா நாங்களாம் சபரிமலைக்கு போவோம். என் தோல் மேலே சபரிமலைக்கு போக சொல்லும் கண்டிஷன் வேறு தோல் மலைக்கு போக சொல்லும். தோல் மேலே வச்சு தூக்கிட்டு போன பையன்.
இன்றைக்கி வந்து ஒரு தமிழக வெற்றிகள் வட்டச்செயலாளராக இருக்கா போல விஜய். மே 1 ஆனால் எங்கே இருக்கிறானாலே மே 1 ஆனால் பாலவாக்கத்தில் ஒரு இடத்துல அன்னதானம் தொடர்ந்து போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி அவனும் தம்பி அவர்களும். அவன் சொல்லாதீங்க, உரிமையாக சொல்லுவான் என் தம்பிகள், அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. அதனால் விஜய் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வினோத் வட்டச்செயலாளர் வினோத் அவர்கள், இவர் பர்மா காலனியில் இருக்கார். உங்களுக்கு தெரியும் பர்மா காலனி இங்கே இருக்குன்ட்டு. அந்த ஏரியாவில் இவர் ஒரு வட்டச்செயலாளராக இருக்கார். இவர் ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஏரியாவுக்கு எந்த ஒரு கரண்ட்டாகட்டும், தண்ணீராகட்டும், கழிவு நீராக இருக்கட்டும், ஏரியாவோட பட்டா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்களை கூட்டிகிட்டே வருவார். அடிக்கடிக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன், அவங்களுக்கோசம் எந்த நேரமும் 24/7 உழைச்சிட்டே இருப்பார் தான் வினோத் அவர்கள். பர்மா காலனி மக்கள் கோசம் பகுதி செயலாளர் தனசேகர் ஆகட்டும், எங்கள் மாமா தனசேகர் ஆகட்டும், பகுதி செயலாளர் ரவி ஆகட்டும், இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ உழைப்பு, கொஞ்சம் நஞ்சம் உழைப்பு இல்லைங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல், தளபதி 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 தளபதியால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சு எங்களால். தளபதி இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நாங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு எங்கிட்ட எவ்வளோ பணம் காசுகளை கொடுத்து எங்களை எவ்வளோ பேர் வேலைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ எம்எல்ஏ ஆகி கூட வேலைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி தான், இந்த பக்கம் 2 கோடி, இந்த பக்கம் எம்எல்ஏ சீட்டு, எது வேணும்னு கேட்டால் இந்த படத்தை தான் சொல்லிட்டு நாங்கள் வயது வந்துட்டே இருப்போம். படத்தை தூக்கி ஓரம் போட்டு அந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் தான் நாங்கள். பணம் காசு போனால் சம்பாரிச்சிக்கலாமா? மானம், மரியாதை, அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கிது. எல்லாமே எங்கள் தளபதியால் மட்டும்தான். தளபதி கூட இருக்கலாம் மட்டும்தான் இதெல்லாம் நல்லா நடக்கும். இல்லைன்னா சத்தியமாக நடக்காது. இந்த பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் ஹரி எங்கப்பா, அவர் வந்து நான் ஆட்டோ ஓட்டின்னு இருந்தேன். பாமன் சாமி கோயிலால் ஆட்டோ ஓட்டியிருந்தேன். அப்போ தம்பி சைக்கிள் வருவார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பெசண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தார். இவரும் கூட இருந்த தம்பி இம்ரான் 2 பேர் வருவாங்க. வர சொல்ல ஸ்கூலுக்கு போவாங்க, வர சொல்ல போக சொல்ல என்னை பார்த்துட்டு போவாங்க. ரசிகர்லாம் ஏன்னா ஸ்கூல் படிக்க சொல்ல ரசிகனாக இருந்தால் அவங்க ஸ்கூலில் மிஸ்ஸு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸ்டிக்கர் மட்டும் வாங்கி போய்ட்டு வீட்டில் பீரோவில் ஓட்டிட்டு வர பையன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உருவமாக ஒரு குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இளைஞரின் அமைப்பாளராக இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரி ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பேரும் சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, சரிங்களா? எல்லாரும் பேரும் சொல்லுங்க, ஒரு மீடியா கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாரும் பேசுகிறாங்க. அதனால நம்ம இந்தமாரி நம்ம தமிழை பற்றி நம்ம தானே பேசி ஆகணும். எங்கள் மேகப்பிரியன், நாராயணன், ஜேம்ஸ், யுவராஜ், இவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மழை வராதுமா, உண்மையாக பேசுகிறேன், மழை வராது. பொய் பேசுகிற திமுக மீட்டிங்கில் உண்மையாக மழை வரும். நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். கரெக்டாம்மா? அது ஆத்தா அதுதான்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீட்டிங்கை முடிச்சுவோம், அவ்வளோதான். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி இளைஞரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.